ஆனால் நீங்கள் இப்போ ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஒரு சட்டமன்ற தேர்தலையோ பாராளுமன்ற தேர்தலையோ கடந்த 2 தேர்தலையும் எங்கே வந்து உங்களுக்கு அதிகமான வாக்கு வங்கி இருக்குதோ, எங்கே வந்து உங்களுக்கு கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குதோ, லோக்கல் லீடர்ஸ் வந்து எங்கே வந்து உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்காங்களோ அந்த இடத்த வந்து கோராக ஐடென்டிஃபை பண்ணி அங்கே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களை போட்டு, இல்லை இந்த நம்பருக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம், மற்ற இடத்துல எல்லாம் நில்லுங்கண்ணா வேண்டாம்ல, ஆனால் அந்த கோரா அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ்டு ஃபுல் த்ராட்டில் வந்து கொடுக்க வேண்டியது அந்த மாதிரி செலக்ட் பண்ண ஒரு கான்ஸ்டிடியூஷனில் மட்டும் கொடுத்தாங்கன்னா சீட்டு கன்வர்ஷன் வந்து குயிக்காக எடுக்க முடியும். வின்னிங் சீட்ஸாக கன்வர்ஷன் ஆகிற அளவுக்கு பண்ணணும். அதை தான் நீங்கள் இப்போ அது இல்லாதனால தான் இப்போ நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் 234 தொகுதியிலே அவங்க சரிசம விவாதத்துக்கு வாக்கு வாங்கியிருக்காங்களா? இல்லை. அப்போ அவங்களுக்குன்னு வந்து சில ப்ராமிசிங் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி இருக்கும். அப்போ எந்தெந்த இடத்துலலாம் இவங்க இது வரைக்கும் எடுத்ததில் வந்து அதிகமான பலன் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு, அப்போ அங்கே மொமெண்டம் கிடைக்குது. அப்போ அந்த மொமெண்டத்தை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் மெட்டீரியலைஸ் பண்ண போகிறீங்க, அப்போ இன்னும் வந்து நீங்கள் அதிகமான மொமெண்டத்தை நீங்கள் அங்கே க்ரியேட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஃபோக்கஸ்ட் அப்ரோச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறேன். எந்த இடத்துல எந்த பிரச்சனை இருக்குங்கிறத அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்ச வேட்பாளராக இருக்கும்போது அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மக்களோட உறவாடுறதுக்கு, அந்த கேண்டிடேட்டு பேசுகிறதுக்கு, அவங்களோட ஜெல்லாகி மக்களினுடைய நம்பிக்கையை வாங்குறதுக்கு அது வந்து பயன்படும். அப்போ அந்த வாக்கு சதவீதம் அதிகமாகும். அந்த இடத்துல இவங்க இப்போ இந்த மாதிரி இந்த தேர்தலில் அதை ஃபோக்கஸ் பண்ணி செய்கிறாங்கன்னா உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சி தான். குறிப்பாக திமுக அதிமுக ஆல்ரெடி வேற என்ன, எல்லா கட்சிகளுக்குமே வந்து யாரையோ ஒருத்தரை விமர்சித்து வாக்கு வாங்கினாரோ அது சீமான் மட்டும் விதிவிலக்கு இல்லை. அவர் சில பல முக்கியமான சூழலியல் சார்ந்த இதெல்லாம் எடுக்கிறாரு, அதெல்லாம் வரவேற்கிறோம். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் ஒரு அரசியல் சார்பாக வந்து நீங்கள் பண்ணும்போது இன்றைக்கி நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் வன்னியர்களுக்கு வந்து 10% சொல்கிறீங்களா, அதை நான் குற்றச்சாட்டு சொல்கிற போகிறோமா, நான் வன்னியராக நான் கன்சாலிடேட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் முக்குளத்தோரை ஏமாத்தினீங்கன்னா நான் முக்குளத்தோரை கன்சாலிடேட் பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். பட் அது சீமானுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குங்கிறத பொறுத்து இருந்து தான் எதிர்படாதுன்றீங்களா இல்லை எதிர்பட வாய்ப்பு இருக்குன்னு? இல்லை, அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? அட்டகாசமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். சார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எங்கெங்கெல்லாம் கிட்டத்தட்ட வாக்குப்பதிவுகள் வந்து அதிகமாக நாம் தமிழர் பெற்றாங்களோ அந்த தொகுதிகள் வந்து குறி வச்சு நகர்தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் வின்னிங் சீட்ஸாகவே கன்வர்ஷன் ஆகும் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி நாம் தமிழர் வந்து நகர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட இந்த மூவ் கரெக்டாக எப்படி பார்க்குறீங்க? இது 234 ஃபோக்கஸ் பண்ணணுமா இல்லை அவங்க இப்போ பண்ணியிருக்கக்கூடிய அந்த முக்கியமான தொகுதியில் ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்ட் நினைக்கிறேன்? இது வந்து ஒரு சரியான நகர்வன் தான் நான் பார்க்குறேன். என்ன ஒன்றுன்னா, நீங்கள் எல்லா தொகுதியிலையும் நீங்கள் வந்து போய் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸ்டான அப்ரோச் இருக்கணும். இது நானே ஏற்கனவே நம்மளுடைய நேர்காணலில் கூட சொல்லியிருக்கேன். அவங்க வந்து மாற்ற வேண்டிய ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும். எல்லா இடத்துலையும் 234 போகும்போது வாக்கு சதவீதம் ஏறிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த சீட் கன்வர்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கு காலதாமதம் ஆகும். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் 30%, நீங்கள் 35%க்கு மேலே போனால் தான் சீட் கன்வர்ஷன் கிடைக்கிற நிலைமையில் இருக்கும்போது, கூட்டணியும் இல்லை தனியாக நிற்கும்போது உங்களுக்கு அந்த லெவல் வர்றதுக்கு இன்னும் பல ஆண்டு காலங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போ ஃபோக்கஸ்டாக நீங்கள் ஒரு சட்டமன்ற தேர்தலையோ பாராளுமன்ற தேர்தலையோ கடந்த 2 தேர்தலையும் எங்கே வந்து உங்களுக்கு அதிகமான வாக்கு வங்கி இருக்குதோ, எங்கே வந்து உங்களுக்கு கட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்குதோ, லோக்கல் லீடர்ஸ் வந்து எங்கே வந்து உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு மிகுந்தவர்களாக இருக்காங்களோ அந்த இடத்த வந்து கோராக ஐடென்டிஃபை பண்ணி அங்கே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான வேட்பாளர்களை போட்டு, இல்லை இந்த நம்பருக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம், மற்ற இடத்துல எல்லாம் நில்லுங்கண்ணா வேண்டாம்ல, ஆனால் அந்த கோரா அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ்டு ஃபுல் த்ராட்டில் வந்து கொடுக்க வேண்டியது அந்த மாதிரி செலக்ட் பண்ண ஒரு கான்ஸ்டிடியூஷனில் மட்டும் கொடுத்தாங்கன்னா சீட்டு கன்வர்ஷன் வந்து குயிக்காக எடுக்க முடியும். ஓகே சார். இப்போது அந்த குறிப்பிட்ட தொகுதிகளை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது வாக்கு சதவீதம் மற்ற தொகுதிகளில் குறைவாக அமைய வாய்ப்பு இருக்குல்ல சார்? இப்போ 234 ஒரு 50 தொகுதியை வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா மற்ற தொகுதிகளில் அந்த ஓட் ஷேர்ஸ் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குல்ல, அங்கே ஃபோக்கஸ் நிறைய பண்ணாமல் இருந்தால்? இல்லை, அதாவது எப்பயுமே எந்த ஒரு செயலை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு எது வெற்றி கொடுக்கணும்னா ஃபோக்கஸ் தான் வெற்றி கொடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் மற்ற இடத்துல கவனச்சிதறல் இல்லாமல் ஃபோக்கஸ்டாக போகிறீங்கன்னு, அப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் போகிறீங்கன்னாவே மற்ற இடத்துல நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. அது நீங்கள் மற்ற ஆள்கள் மற்ற உங்களுடைய கட்டமைப்பெல்லாம் வச்சு பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு 234 தொகுதியில் ஒரு 50 தொகுதி மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அந்த 50 தொகுதியில் உங்களுடைய இப்போ 100% உங்கள்கிட்ட ரிசோர்ஸஸ் இருக்குன்னா அதில் வந்து ஒரு 80% ரிசோர்ஸஸ் இந்த 50 தொகுதியில் போடணும். நீங்கள் அப்போ போடும்போது என்ன ஆகுனா இந்த 50லேருந்து ஈஸியாக கன்வர்ஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் இருக்கிற ரிசோர்ஸை பூரா 234 தொகுதிக்கு நீங்கள் பிரித்து பண்ணும்போது எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காம போயிடும். அதனால தான் அந்த ஃபோக்கஸ்டு வந்து
ஃபோக்கஸ்டு அப்ரோச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. அது வின்னிங் சீட்ஸாக கன்வர்ஷன் ஆகிற அளவுக்கு பண்ணணும். அதை தான் நீங்கள் இப்போ அது இல்லாதனால தான் இப்போ நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் 234 தொகுதியிலும் அவங்க சரிசம வாக்கு வாங்கியிருக்காங்களா? இல்லை. அப்போ அவங்களுக்குன்னு வந்து சில ப்ராமிசிங் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி இருக்கும். அப்போ எந்தெந்த இடத்துலலாம் இவங்க இது வரைக்கும் எடுத்ததில் வந்து அதிகமான பலன் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு, அப்போ அங்கே மொமெண்டம் கிடைக்குது. அப்போ அந்த மொமெண்டத்தை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் மெட்டீரியலைஸ் பண்ண போகிறீங்க? அப்போ இன்னும் வந்து நீங்கள் அதிகமான மொமெண்டத்தை நீங்கள் அங்கே கிரியேட் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஃபோக்கஸ்டு அப்ரோச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறேன். நாம் தமிழர் கட்சிக்கு சிக்கலாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து ஸ்ட்ராங் பூட் லெவல் வந்து அவங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரியும், அர்பனில் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, ஆனால் வந்து ரூரலில் வந்து ரூரல் கேப்ஸ் வந்து பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஆன்லைன் மூலமாக வந்து அர்பனில் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால பிரச்சாரம் பண்ண முடியுது, ஆனால் ரூரல் பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை வந்து சென்றடைய முடியல அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஓட் ஷேர்ஸ் வந்து பரவலாக விழுது, சீட்ஸாக வந்து கன்வர்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு தான் வந்து கட்சியினுடைய கட்டமைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்கிறது. என்ன ஒன்று காரணம்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எவ்வளவோ அவங்க மேலே விமர்சனங்கள் இருந்தால் கூட இன்றைக்கும் மக்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க தான் போய் அங்கே நிற்கிறாங்க. ஊர் தலைவரோ இல்லை பஞ்சாயத்து போர்டு தலைவரோ, கட்சி மேலிடத்துல இங்கே அரசாட்சி பண்ணுறீங்க எவ்வளோ கூடுதல் அநியாயங்கள் பண்ணினாலும் மக்களோட மக்களும் அங்கே நின்று இன்றைக்கி எனக்கு காவா அடைச்சிக்கிச்சு, ஸ்ட்ரீட் லைட் எரியல, எனக்கு குப்பை எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறாங்க, தண்ணி வரல, எனக்கு வந்து இந்த மாதிரி ரோடு ஏதோ ஒரு எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி, இப்போ எனக்கு ஒரு ரேஷன் கடையில் எனக்கு ஒரு பிரச்சனைனாலும் உடனே அவங்கள தான் அணுகுவாங்க. அப்போது அந்த மக்கள் வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, யார் எப்படியோ எனக்கு தினசரி என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் யாரை தேடி போகிறேன் அப்படிங்கிறது தான் வந்து அந்த அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டமைப்புடைய பலனே. அப்போ என்ன ஆகுனா, மேலே இருக்கிறவங்க ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தாலும் கீழே இப்போ தினசரி உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அந்த கட்சிக்காரங்க நீங்கள் வெறுக்கக்கூடிய கட்சினே வச்சுங்க, ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மேலே இருக்கிறவங்க எப்படியோ உங்களுக்கு அவங்க வந்து அவங்க எல்லா பணியும் உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்கள் வாக்களிக்கும் போது உங்களுக்கு சிந்தனை வருமா வராது அவங்களுக்காக போடலான்ட்டு? நிச்சயம் வரும். பூத் ஏஜென்ட்டும் மாற்றக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அதுதான். அப்போ அதுதான் வந்து அந்த அடிப்படை கட்டமைப்பு, அந்த ஃபவுண்டேஷன் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்கிறோம்னா இதுதான். நீங்கள் ஃபவுண்டேஷன் நல்லா இல்லாமல் நீங்கள் எவ்வளோ மாடி கட்டிங்களாலும் அந்த மாடி ஸ்டாண்டர்டை நிற்காது, விழுந்துடும். அப்போ ஃபவுண்டேஷன் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை மாடி வேணால் நீங்கள் எழுப்பலாம். குறிப்பாக சார், இப்போ 2016 முதல்ல எலெக்ஷனில் வராங்க, 2024 வரைக்குமே அவங்க வந்து வீக்கெண்ட் பண்ணக்கூடிய கட்சியாக வந்து அதிமுக தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பொதுத்தளத்தில் பேசுகிறாங்க. நிறைய அரசியல் விமர்சகர்களும் அதை தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக, அதாவது திமுகவோட கோர் ஓட் பேங்க்ஸ்ன்றக்கூடிய கிறிஸ்துவர் இஸ்லாமியர் வாக்குகளே வந்து கவர்றாரு. மறுபுறம் வந்து முக்குலத்தோர், அப்புறம் வந்து நாடார்கள், அதுக்கப்புறம் வந்து கவுண்டர்கள், இவங்க வாக்குகளே வந்து கவர்றாரு. குறிப்பாக வந்து வன்னியர்கள் 10.5 விழுக்காடு வந்து எடப்பாடி அவர்கள் கொடுத்தது வந்து அந்த எதிர்வாக்குகளையும் வந்து கவர்றதுக்கு முயற்சிக்கிறார். ஸோ இந்த தேர்தலில் 2 கட்சியும் வீக்கெண்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது வந்து இப்போ எப்பயுமே வந்து நீங்கள் மல்டிபிள் எனிமீஸை ஃபைட் பண்ணுறது வந்து ஆல்வேஸ் ஒரு டஃப் ஃபைட்டு தான். அது டஃப் ஃபைட்னா அது சாதகமாக அமையன்றீங்களா? இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு போராடணும். நீங்கள் இப்போ சீமானுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, அவர் பெருசாக எதிர்க்கிறது வந்து திராவிட கொள்கைகள், பெரியார் எதிர்ப்புங்கிறது பெருசாக கொண்டு வராரு. அப்போ இன்றைக்கி பெரியாரை அடையாளமாக வச்சிருக்கிறது யார்? திமுக தான். அப்போ இன்றைக்கி வரைக்கும் அவங்க அறுவடை செஞ்சது பூரா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு வாக்கு. அதிமுக வாக்கு எடுக்கிறத விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு வந்து பெருவாரியாக வந்து அவங்க எடுத்திருக்காங்கன்னு தான் நான். அதுதானே சார் அதிமுகவோட வாக்காகவும் இருக்குது. இல்லை, அதாவது வந்து நீங்கள் இப்போ எப்படி சொல்கிறது, நீங்கள் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை நீங்கள் வாங்குறதுக்கும் கோர் ஓட் பேங்க் வாங்குறதுக்கும் இதாக இருக்குது. அப்போ இவங்களுடைய நாம் தமிழர்களுடைய ஓட்டு வங்கி பார்த்தீங்கன்னாக்கா கொள்கை சார்ந்த வாக்கு வங்கி அதிகமாக இருக்கும். அங்கே ஓட்டுக்கு ஓட்டு இங்கே அங்கேயும் மாற்றி போடலாங்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அப்போ இவங்க இப்போ இந்த கொள்கைக்காக இன்றைக்கி நாம் தமிழருக்கு இந்த வாக்கு வருதுன்னா அந்த கொள்கை யாரை எதிர்த்த கொள்கை? திமுக, திராவிடத்தை எதிர்த்து. திராவிடம் சொன்னாலும் அவங்க ஐடென்டிஃபை பண்றது பெரியார் எதிர்ப்புங்கிறது மூலியமா இன்னைக்கு பெரியார் அடிச்சாவே உடனே யார் சண்டைக்கு வரா? திமுக தான். அப்போ அந்த கொள்கை சண்டை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போது அதிகமா வந்து ஆன்டி டிஎம்கே ஓட்டை தான் இவங்க எடுக்கிறாங்க. அதாவது டிஎம்கே இருந்து பிரிக்கிறாங்க அவங்க. குறிப்பாக நம்ம பொதுத்தளத்தில் பார்க்கும்போது அதிமுக ஓட்ஸ் தானே சார் கம்மியாகிட்டே வருது. இவங்க ஏற அதிமுக ஓட்ஸ் தான் கம்மியாகிட்டே வருது. இல்லை, அதாவது நம்ம வந்து கடைசியாக நீங்கள் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலை பார்க்கணும். இதே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக வெறும் 80.4 லட்சம் வாக்கு தான் வாங்குறாங்க. வெறும் 19% சில்லற சதவீதம் தான். அதுக்கு அடுத்த நிறைய காரணம் இருக்குல்ல சார். ஆமாம், 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. நான் சொல்கிறது எம்பி எலெக்ஷன்லேயே 2019 எம்பி எலெக்ஷன்லேயே. அதுக்கப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தல் வருது. இப்போ 2019 வெறும் 80.4 லட்சம் வாக்கு தான் வாங்குறாங்க.
மறுபடியும் 2 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகும் போது சட்டசபையில் அவங்களுடைய வாக்கு குறையணும் இல்லை? நிச்சயம் குறையணும். ஆனால் 2021 அவங்க 1,53,00,000 வாக்கு வாங்குறாங்க. 19% சில்லற சதவீதத்திலிருந்து 33.7%, 14% கூடுதலாக வாங்குறாங்க. அப்போ மக்கள் நம்ம பார்க்குறது சட்டசபைக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறதும் பாராளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறது தான் பார்க்குறாங்க. அப்போ இன்றைக்கி அதிமுகவுக்கு இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் 20% வாக்கு வங்கிங்கிறதுனால அதிமுகவில் தான் இப்போ தான் 20% தான் அவங்க வாக்கு வங்கிங்கிறது அது சரியான அணுகுமுறை இல்லை. ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குல்ல சார், அந்த 19-21 குறிப்பாக 19 இருக்கும்போது ஆன்டி மோடின்ற ஒரு விஷயம் வந்து மேஜர் ஃபேக்டாக இருந்ததில்ல தமிழகத்தில், அது கூட ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காங்களா அதிமுகவுக்கு எதிராக? ஆமாம், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு விழுவுது. அதே வந்து நீங்கள் 2024 அவங்க அதே அலையன்ஸில் இருந்தால் ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் 2024 பிஜேபி இல்லை. நிச்சயமா. அப்படி இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 20% தான், ஒரு மார்ஜினலாக தான் இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஆனால் நீங்கள் அந்த ஆன்டி மோடிங்கிறது இருக்கிறது உண்மையாக இருந்துருந்துச்சுன்னா பாரதிய ஜனதா கூட்டணி 18% வாங்கியிருக்க முடியாது. பாரதிய ஜனதா வெறும் 11.33% வாங்கி 3வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் 2024 உருவாகி இருக்க முடியாது. அப்போ இன்னொரு இது என்ன சொல்லுதுன்னா, தமிழகத்தில் இந்த திமுக சொல்கிற மாதிரி இந்த பாரதிய ஜனதா பூச்சாண்டி காமிக்கிறதெல்லாம் மக்கள் ஏற்றுக்கிற நிலைமையில் இல்லை. அந்த கட்சியும் தமிழ்நாட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த பாரதிய ஜனதாவை வளர்த்து விட்டது திமுக, அவங்க கூட்டணி கட்சிகள். குறிப்பாக இப்போது எடப்பாடி அவர்கள் சொன்னார் ஒரு பெரிய கட்சி நம்ம கூட வரும் அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில் விஜய் அவர்கள் வந்து பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடை வந்து அறிவிச்சிட்டார். இப்போ அவர் தனித்து நின்றார்னா அது எந்த அளவுக்கு அவருக்கு சாதகமாமே இல்லை மற்ற கட்சிக்கு சாதகமாமையும் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது விஜய் அவர்களுக்கு வந்து இன்றைக்கி என்னுடைய நம்ம பல நேர்காணல் உங்கள் இதிலே சொல்லியிருக்கேன். நான் என்னை கணக்கு பிரகாரம் 15% வாக்கு வங்கி இன்றைக்கி தேதியில் அவங்களுக்கு இருக்குது. முதல்ல 10 to 15 சொல்லிட்டு இருந்தேன். இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு அனுதாபங்களும் ஆதரவும் கூடி இருக்குது. இன்றைக்கி ஒரு 15% அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குது. இப்போ யார் கூடயும் கூட்டணி போகாமல் தனிப்பட்ட முறையில் வந்து இன்றைக்கி 15% வச்சுட்டு விஜய் என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க? சீட்டு ஜெயிச்சிட முடியுமா? நிச்சயம் முடியாது. ஒன்றும் முடியாது. நீங்கள் பர்சன்டேஜ் வாங்குவீங்க. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே 15% வாங்குறது பெரிய சதவீதம். ஆனால் இந்த சதவீதத்தை மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஆட்சி அமைச்சிட முடியுமா? நிச்சயம். நீங்கள் நினைக்கிற மாதிரி திமுகவை தோக்கடிக்க முடியுமா? அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். யார் வாக்கை இப்போ விஜயினுடைய ஓட் பேங்க் நம்ம பார்த்தோம்னா இளைஞர்கள், மகளிர், SC ST, சிறுபான்மையினர். இப்போ இந்த வாக்கு வங்கி யார் வச்சிருக்கா? திமுக. அப்போ இந்த வாக்கு வங்கி விஜய் எடுக்கக்கூடிய வாக்கு வங்கி பெரிய அளவில் திமுகவிலிருந்து எடுக்கப்படும். அப்படி எடுக்கும்போது இது வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு வந்து அட்வான்டேஜாக மாறும் தனியாக நின்னார்னா. இப்போ இதே வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு காங்கிரஸை ஒரு ஆப்ஷனாக வச்சு, ஏன்னா இன்றைக்கி வந்து இப்போ பீகாரில் நடந்ததையும் பார்த்தோம். ஜன்ஸ்வராஜ் அவங்க நம்மளுடைய பிரசாந்த் கிஷோர் தனியாக நின்று இப்போ என்ன நிலைமைக்கு இருக்காருன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்காக விஜயும் பிரசாந்த் கிஷோரையும் நான் ஒன்று சேர்த்துல ஒன்று கம்பேர் பண்ண முடியாது. விஜய் அதை விட பெரிய ஒரு மாசிங் அப்பீலிங் வேல்யூ இருக்கு. அதனால தான் இன்னைக்கு ஜன்ஸ்வராஜ் என்ன வாக்கு சதவீதம் வாங்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் விஜய்க்கு ஒரு 15% வருங்கிறது என்னுடைய அனுமானம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ஒரு காங்கிரஸை எடுத்து உள்ளார கொண்டு வந்தாருன்னா ஒரு கூட்டணிங்கிற இடத்துல அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக வரும். ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸும் இன்றைக்கி பீகாரில் வந்து RJD கூட நின்று வெறும் 61 சீட்டு வாங்கி இன்றைக்கி வெறும் 6-7 சீட்டு தான் இப்போ இன்றைக்கி லெவலில் வந்து லீடிங்கில் இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. அப்போ நீங்கள் வந்து மீட்டுருவாக்கம் பண்ணணும் காங்கிரஸ்னால் நீங்கள் முதல்லேருந்து கலைச்சிட்டு ஆட்டத்தை முதல்லேருந்து ஆடணும். அப்போ நீங்கள் இன்றைக்கி திமுக கூட இருக்கிற வரைக்கும் திமுகவை வேணால் நீங்கள் வந்து வெற்றி வைக்கிறதுக்கு நீங்கள் உதவியாக இருப்பீங்களே ஒழிய காங்கிரஸ்க்கு எந்த விதமான நல்பயனும் கிடையாது. ஆனால் அங்கே அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வின்னிங் ஸ்ட்ரைக் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். காங்கிரஸுக்கு சொல்கிறாங்க திமுக கூட்டணியில் இருக்கும்போது இது வரைக்கும் 3 தேர்தலாக அவங்க வின்னிங் ஸ்ட்ரைக் மெயின்டைன் ஆகி. யாருக்கு வின்னிங் ஸ்ட்ரைக்? அது திமுக கூட்டணி. அப்போ நீங்கள் திமுக ஆட்சி கட்டையில் 12 காலமாக உட்கார்ந்துருக்கிறது காங்கிரஸுடைய நோக்கமா, இல்லை காங்கிரஸை தமிழ்நாட்டில் வளர்த்தி காங்கிரஸுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறது நோக்கமா? அது அவங்கள தான் சார் தெரியும். ஆனால் அவங்க இது வரைக்கும் அவங்க தவறாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதனால தான் இன்றைக்கி வந்து KS அழகிரி சொல்கிறார், இல்லை சக்கையை பூரா எங்களுக்கு கொடுத்துட்டு ஜூஸை பூரா அவங்க உறிஞ்சிக்கிறாங்க, எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு வேணும்னு வேலுசாமி அவர்களும் பேசுகிறாரு. கிரிச்சோடங்கர் வரும்போது இங்கே மகளிருக்கு எகைனா பாலியல் வன்கொடுமையை பற்றி விமர்சிக்கிறாரு. அந்த பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு வரும்போது நம்ம ஒரு 117 125 தொகுதினாச்சுக்கு போட்டி போடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி எதிர்ப்பு குரல்லாம் ஏன் வருதுன்னா அவங்களுக்கு தெளிவாக புரியுது நம்மளை வச்சு திமுக குதிரை ஏறுது. அப்போ நம்ம வந்து இந்த 10-15 சீட்டு MLAக்கு வந்து இப்போ 25 சீட்டுக்கு கொடுக்குறாங்க, MPக்கு ஒரு 10 சீட்டு இருக்குன்னா இப்போ 10 சீட்டு MP சீட்டு காங்கிரஸ் வச்சிருந்து என்னத்துக்கு புண்ணியம்? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த காங்கிரஸ்க்கு எம்பிங்கிறது ஏதாவது ஆட்சியில் பங்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பிரயோஜனம் உண்டு. நீங்கள் வெறும் 15-20 MLA கூட வச்சுங்க, வெறும் 10 MLA கூட வச்சுங்க, ஆட்சியில் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருந்தாங்களோ அதனால் பிரயோஜனம் உண்டு. இன்றைக்கி என்ன பிரயோஜனம் இருக்குதாங்க? ஒரு காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 பேர் பலனடைகிறதுக்காக நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க. எவ்வளோ பாரம்பரியம் மிக்க கட்சி.
அப்போ நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 பேர் அவங்க சுயலாபம் அடையிறதுக்காக நீங்கள் அந்த கட்சியை ஏன் வச்சு இப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ எவ்வளோ வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ இன்றைக்கி ஏதாவது காங்கிரஸ்க்கு ஸ்டாண்ட் இருக்கா தமிழ்நாட்டில்? நிச்சயம் இல்லை. அப்போ இதை வந்து நீங்கள் இன்னும் அப்போ நீங்கள் நல்லா சிறப்பாக இந்த கட்டடத்தை கட்டுனீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா? திமுக கூட இருக்கிற வரைக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? வாய்ப்பு இல்லை. அதே 10 அதே இந்த இடத்துல ஒரு 25. இப்போ போகிற போக்க இப்போ பீகார் ரிசல்ட்டை பார்த்தா இவங்க இப்போ ஏற்கனவே கொடுத்த 25 கூட இப்போ திமுக கொடுக்குமானுங்கிறது சந்தேகமாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து இன்னும் ஒரு 10-15 எம்பி 10 எம்பி ஒரு 15-18 எம்எல்ஏ மட்டும் இருந்தால் போதுமா உங்களுக்கு? அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எதுக்கு பயன்படுது இது? சீமானா தான் நான் கேட்குறாரு. சரி கூட்டணி அவர் சில நேரத்தில் கேட்பார்ல, கூட்டணி வச்சு நீங்கள் ஜெயிக்கலாம்ல. ஜெயிச்சு என்னத்தை பண்ணுறது? அந்த மாதிரி தான் இன்றைக்கி காங்கிரஸ் நிலைமையும் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து விஜய் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் நாம் தமிழர் கூட வரப்போகிறதில்ல. வந்தாலும் நாம் தமிழர் ஏற்றுக்க போகிறதில்ல. ஏன்னா அவங்க வந்து தமிழனை காங்கிரஸை எதிர்த்து தான் அவங்க அரசியலுக்குள்ளார வந்ததே. அப்போ இன்றைக்கி அதிமுகக்கிட்டையும் போக முடியாது. அப்போ ஒரே வாய்ப்பு என்னென்னா அவங்களுக்கு தாவேகா இருக்குது. அப்போ தாவேகா வந்து அவங்களுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வரும். அப்படி காங்கிரஸ் தாவேகா கூட போகும்போது காங்கிரஸ் மட்டும் வெளியே வராது, மற்ற சில கட்சிகளும் வரும். அப்போ வெளியே உட்காந்து ஃபென்ஸ் சிட்டிங்கில் இருக்காங்க பாருங்கள், அந்த கட்சியும் வந்து விஜய் கூட்டணி வந்து கொஞ்சம் பலமாக இருக்கும் போல இருக்குன்னு அவங்களும் இங்கே கொஞ்சம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ ஃபைட் என்னவாகும்? அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வெர்சஸ் டிவிகே காங்கிரஸ் கூட்டணிங்கிறது மாறும். அப்போ அந்த காங்கிரஸ்க்கு ஒரு மீட்டு உருவாக்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? திமுக அவ்வளோ கீழே போயிடுன்றீங்களா சார்? ஆமாம், இன்றைக்கி நீங்கள் கூட்டணி ஏன்னா இன்றைக்கி அதிமுக திமுக கூட்டணிக்கு நடுவில் என்ன அவங்களுக்கு உள்ள காம்படிட்டிவ் எட்ஜு? சிறுபான்மையினருடைய வாக்கு. அப்போ இந்த சிறுபான்மையினருடைய வாக்கு அறுவடை பண்ணுறதே காங்கிரஸினுடைய பேனரை வச்சு தான். நிச்சயமா. அப்போ அந்த காங்கிரஸ் வெளியே வந்துட்டாவே அதே ஒரு பெரிய பெர்ஸ்பெக்டிவ் இல்லையா? அது இல்லாமல் காங்கிரஸ் வந்துச்சுன்னா வெறும் காங்கிரஸ் மட்டும் வராது, சில பல உதிரி கட்சிகளும் வெளியே வரும். ஏன்னா திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு குறைஞ்சிரும். அப்போ வெற்றி வாய்ப்பு குறையிற இடத்துல கூட்டணி கட்சிகள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா கொள்கை கூட்டணியா அது? அப்படிதானே சார் அவங்க சொல்கிறாங்க. அவங்க அப்படி தான் இருக்குது. அது நிச்சயம் இல்லை. அப்படி இருந்தால் 2019 சிபிஐக்கு எதுக்கு 15 கோடி, சிபிஎம்க்கு எதுக்கு 10 கோடி, கொங்குநாடு ஈஸ்வரனுக்கு எதுக்கு 15 கோடி? கொள்கைன்னா நீங்கள் எதுக்கு காசு கொடுக்குறீங்க? அதோட முத்தரசன் ஐயாவும் பேசினார் இல்லையா, நாங்கள்னாச்சும் அக்கௌண்ட்டில் வாங்கினோம், திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாரும் திமுக கிட்ட காசு வாங்கினாங்கன்னு சொன்னார்ல. அப்போ எந்த கட்சியுமே காசு வாங்காமல் கூட்டணி திமுக எல்லா கூட்டணி கட்சிக்கும் காசு கொடுத்துருக்குங்கிறது யார் சொல்கிறா? முத்தரசன் ஐயா சொல்கிறார். இது வரைக்கும் யாராவது அதை எதிர்த்து பேசியிருக்காங்களா? இல்லை நாங்கள் வாங்கலை அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்போ இது காசுக்காக கூட்டின கூட்டணி தானே இது. எங்கே போய் நீங்கள் கொள்கை கூட்டணின்னு சொல்லுவீங்க? அப்போ நமக்கு இங்கே காசும் கிடைக்குது, சீட்டும் கிடைக்குது, வெற்றி வாய்ப்பும் கிடைக்குதுங்கிறனால இங்கே இருக்காங்க. இப்போ இன்னைக்கு காங்கிரஸ் உடைச்சிட்டு வேற பக்கம் போகும்போது இங்கே வெற்றி வாய்ப்பு இல்லைன்னா இங்கே உட்காந்துருப்பாங்களா? நிச்சயம் மாட்டாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ வந்து இந்த இடத்துல டிஎம்கே வந்து எதிர்கட்சியாக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இல்லை இது ஒர்க் அவுட் ஆகலையா, விஜய் அவர்கள் வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட கூட்டணி போகணும். இப்போ பீகாரோட அந்த தேர்தல் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க தருவாயில் வாக்கு எண்ணிக்கை வந்து நடந்துட்டு இருக்கு. இது வந்து தமிழகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா இந்த தேர்தல் முடிவுகள்? கட்டாயமாக ஏற்படுத்தும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சூழல் வேறு, அங்கே பாஜக ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இங்கே அந்த அளவுக்கு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை அங்கேயும் இப்போ பாஜகங்கிறது மட்டும் அதாவது என்னென்னா, நீங்கள் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா மக்களை வந்து இப்போ அதாவது ஒரு சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்றலாம், எல்லாரையும் எல்லா நாளையும் ஏமாற்ற முடியாதுங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி அவங்க சொன்னது வந்து இப்போ திராவிட மாடலை எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னாரு. நிச்சயமா. பீகார்லலாம் நம்மளை பார்த்து இது பண்ணுறாங்க. இவர் பீகாரே ஐயா போயிட்டு வந்தாரா இல்லையா? ஸ்டாலின் ஐயா பிரச்சாரத்துக்கே போயிட்டோம். அதுங்க பிஜேபி என்ன பண்ணாங்க, இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் திமுக காரங்க பீகாரிகளை பற்றி எந்த அளவுக்கு வந்து கேவலமாக தரக்குறைவாக பேசுகிறாங்கங்கிறத அவர் குண்டை தூக்கி போட்டாராங்க. தமிழர்கள் இவங்க கதை கட்டிட்டாங்க. அவர் தமிழர்களை சொல்லலை, திமுக காரங்கன்னு தான் சொன்னார். அது நம்மளே பல இடத்துல பார்த்துருக்கோம். அமைச்சர் பெருமக்கள் பேசியிருக்காங்க, கட்சி நிர்வாகிகள் பேசியிருக்காங்க, விவாதத்துக்கு வரக்கூடிய நபர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதை வந்து அங்கே சொல்கிறாங்க. அப்போது இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, நீங்கள் இன்றைக்கி திமுக பொய்யான வாக்குறுதியை கொடுத்து ஆசையை தூண்டி ஓட்டு வாங்கிட்டாங்க. இந்த திராவிட மாடலை காப்பி அடித்து அவங்க வந்து ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ் சொல்கிறார், ஸ்டாலின் ஐயா இந்த மாதிரி தான் வந்து ஆசையை தூண்டிவிட்டு ஏதோ ஒரு படத்தில் தான் வரும் பார்த்தீங்களா, அந்த சதுரங்க வேட்டையில் ஒருத்தனை ஏமாற்றணும்னா அவனுடைய பேராசையை தூண்டணும். அந்த மாதிரி திமுக தூண்டிருக்கு, நம்மளும் போய் அங்கே தூண்டுவோன்னு சொல்லிட்டு அவர் சொன்னது என்னன்னா, வீட்டுக்கு ஒரு அரசாங்க வேலை. கேட்கும் போதே எப்படி இருக்குது பாருங்க. மக்கள் தொகை 13 கோடி. ஒரு வீட்டுக்கு 4 பேர்னு வச்சிங்கன்னா வகுத்தீங்கன்னா 3.25 கோடி குடும்பம். ஒரு அரசாங்கம்னு வச்சா ஒரு 30,000 ரூபா அடிப்படை சம்பளம் வச்சுக்கலாமா? குறைஞ்சபட்சம் 20,000 கூட வைங்க சார். எங்கேயோ எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சிங்கன்னா கூட 30,000 ரூபான்னு வச்சிங்கன்னா 3.25 கோடிக்கு வருஷத்துக்கு 11,70,000 கோடி. பீகாரினுடைய ஆண்டு பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா? 3,17,000 கோடி. அப்போ உங்கள் பட்ஜெட்டை விட 3 மடங்கு சம்பளமே கொடுக்கணும்னா எங்கேருந்து சார் வேலை கொடுப்பீங்க? எப்படி சார் வேலை கொடுக்க முடியும்? அப்போது எந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து முட்டாளாக்கிறதுக்காக வாக்குறுதிகள் வருது பாருங்கள்.
அப்போ இது வந்து மக்கள் பார்க்குறான், ஓ ஆசையை தூண்டுறாங்க, இருந்தாலும் இதெல்லாம் செய்யக்கூடியதா, இதெல்லாம் வந்து டுபாக்கூரா இதுன்னு பார்க்கும்போது மக்கள் வந்து ஏமாறதுக்கு ரெடியாக. அதனால தான் இவ்வளோ பேடு இம்ப்ரெஷன் வந்து ட்ரெண்ட் இப்போ போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஃபைனல் ரிசல்ட் வரல, நம்ம அதை பார்க்கணும். ஆனால் இந்த அளவுக்கு வந்து சரிஞ்சு போகிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. அதே மாதிரி கூட்டணியிலையும் வந்து குடைச்சல். அப்போ காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்குமே அங்கே வந்து சரியான உடன்பாடு இல்லை. 2 மாதம் ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்துக்கே போகல. ஏன் போகலன்னா அவருக்கு இந்த கூட்டணியில் ஆர்ஜேடி வந்து இவங்களுக்கு கொடுக்குற சீட்டோ இந்த உடன்படிக்கையோ அவருக்கு ஏற்புடையதில்லை. அதே தானே இப்போ தமிழ்நாட்டிலையும் இருக்குது. காங்கிரஸ் ஹாப்பியாக இருக்காங்களா திமுக கூட்டணியில்? நிச்சயம் இல்லை. அப்போது அதனால தான் சொல்ல வரேன், இன்றைக்கி காங்கிரஸ் அன்ஹாப்பியாக இருக்கும்போது இது பெரிய அளவுக்கு திமுக கூட்டணியை பாதிக்கும், அவங்களையும் பாதிக்கும், திமுக கூட்டணியும் இந்த ரிசல்ட் பாதிக்கும். அதான் நான் பார்க்குறேன். நான் அப்போ இந்த வாட்டி இவங்க கொடுக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதிகளும் கொஞ்சம் இந்த தடவையும் கொடுக்குறதா தமிழக மக்கள் வந்து இப்போ நான் தான் சொல்கிறேன், இப்போ 505 வாக்குறுதி கொடுத்தாங்க. 98% 98% நாங்கள் நிறைவேற்றிட்டுருந்தாங்க. அப்போ என்ன அர்த்தம்? 497% பண்ணிட்டோம். இன்னும் 8 வாக்குறுதிகள் தான் பேலன்ஸ் இருக்குதுன்னாரு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் வந்து எல்லாம் டாராக பிச்சு போட்டு விடியல் எங்கேனே ஒரு புத்தகத்தை போட்டு இவங்க இது வரைக்கும் 13% தான் நிவர்த்தி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டார். ஒரு ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கு கூட பாஸ் மார்க் எவ்வளோ? 35. அப்போ இவங்க 13% தான் இவங்களுடைய அச்சீவ்மெண்ட், 13 தான் வாங்கியிருக்காங்க 100க்குனா இந்த தமிழக அரசாங்கம் இப்போ பாஸாக ஃபெயில் தான் சார். அப்போ ஃபெயிலான அரசாங்கத்தை மக்கள் வந்து திருப்பி போய் நான் வந்து 100க்கு 100 மார்க் வாங்குவேன்னா எப்படி? முதல்ல பாஸ் ஆகி காமிச்சு தானே சொல்லுவாங்க. அப்போ மக்களை திருப்பி நீங்கள் பொய்யான வாக்குறுதி கொடுத்துலாம் ஏமாற்றவே முடியாது. மக்கள்லாம் அந்தளவுக்கு விழிப்புணர்வு ஆகிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு மக்கள் ஏமாந்ததை பார்த்து பீகார் மக்கள் இன்னைக்கு விழிப்புணர்வு ஆகிட்டான். அப்படிதான் இருக்குது பார்த்தா. அப்போ அவங்கள மாதிரி நம்ம ஏமாறக்கூடாது. ஆமாம், ஏன்னா திராவிட மாடலை வேற காப்பி அடிச்சுட்டு வந்து இங்கே பண்ணுறாங்க. தமிழக மக்கள் ஏற்கனவே திராவிட மாடலை பார்த்து ஏமாந்து போயிருக்காங்க. நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சுதாரிச்சிட்டாங்க போல தெரியுது. செய்தே ஒரே ஒரு கேள்வி தான் சார். இப்போது சமீபத்தில் சீமான் அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து முன்னிறுத்தினார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஆல்ரெடி வந்து முக்குலத்தோரை வந்து அவர் ஏமாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி வந்து நான் வன்னியர்களையும் வந்து ஏமாற்றிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை நேரடியாக எடப்பாடி அவர்கள் மீது வச்சிருக்காரு. இது வரைக்கும் வந்து அதிமுக எடப்பாடி வந்து இந்த அளவுக்கு அவர் பெருசாக விமர்சிச்சது கிடையாது. இப்போ அதை விமர்சிக்கிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? எலெக்ஷன் தான், வேற என்ன. எல்லா கட்சிகளுக்குமே வந்து யாரையோ ஒருத்தரை விமர்சித்து வாக்கு வாங்கினார். அது சீமான் மட்டும் விதிவிலக்கு இல்லை. அவர் பல முக்கியமான சூழலியல் சார்ந்த இதெல்லாம் எடுக்கிறார், அதெல்லாம் வரவேற்கிறோம். பட் இருந்தாலும் வந்து இன்றைக்கி ஒரு அரசியல் சார்பாக வந்து நீங்கள் பண்ணும்போது இன்றைக்கி நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் வன்னியர்களுக்கு வந்து 10% சொல்கிறீங்களா, அதை நான் குற்றச்சாட்டு சொல்கிற போகிறோமா நான் வன்னியராக நான் கன்சாலிடேட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் முக்குளத்தோரை ஏமாற்றிட்டீங்கன்னா நான் முக்குளத்தோரை கன்சாலிடேட் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ். பட் அந்த பாலிடிக்ஸ் அறுவடை பண்ணுறதுக்கு ஏற்கனவே மக்கள் லைனில் நிறையா இருக்கிறாங்க. அது சீமானுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குங்கிறத பொறுத்து இருந்து தான் எதிர்படாதுன்றீங்களா? இல்லை எதிர்பட வாய்ப்பு இருக்குன்னு? இல்லை, வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதாவது சீமானுடைய வாக்கு சதவீதம் அந்த தொகுதிகளெல்லாம் இவங்க சொல்லக்கூடிய அந்த அதிகமான பகுதிகளிலையும் இந்த வன்னியர்கள் இருக்கக்கூடிய நான் வன்னியர்களுடைய ஓட்டு எப்படி சீமானுக்கு கன்சாலிடேட் ஆகுறதுங்கிற பார்த்து நம்ம கட்டாயமாக இவருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையாங்கிறது நம்மளால் அனலைசிஸ் பண்ண முடியும். பலர்களுக்கு தெளிவாக வர நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.